அனைவருக்கும் ஜோதிடம் சீனி சேனல் வழியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது, வாடகை வீட்டில் அதிக காலமாக வசித்து வருபவர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் சொந்த வீடு அமையாமல் வாடகை வீட்டிலே அதிக காலமாக வாழ்ந்து வருவார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ராசி கட்டத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை. உதாரணத்திற்கு மேலே சிம்ம லக்னம் போட்டுள்ளேன். சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் லக்னத்துக்கு 4இல் இருப்பதால் 4ஆம் அதிபதி செவ்வாய், அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய், கேதுவுடன் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் கேதுவும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தாலும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறும் அதிபதி, அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 4ஆம் இட அதிபதி யார் என்று பாருங்கள். அதனுடன் கேது சேர்ந்தால் அவர்கள் சொந்த வீடு எளிதில் அமையாது. இவர்கள் வாடகை வீட்டில் அதிக காலமாக வசிப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேது சாரம் பெற்று இருந்தால் மட்டுமே சொந்த வீட்டில் குடியிருக்க முடியும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேது சாரம் பெற்று இருந்தால் மட்டுமே சொந்த வீட்டில் குடியிருக்க முடியும். ஆதலால் நீங்கள் மேலே காட்டியுள்ளதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏன் இப்படி வாடகை வீடுகளே அமைந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவர் என்று நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி உபய ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் 2 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் முச்சந்தியில் குடியிருப்பார்கள் என்பது பொருள். முச்சந்தியில் 2 ரோடும் சேரும் இடத்தில் குடியிருப்பவர்கள் என்று யார் என்று நீங்கள் பார்த்தால், எந்த லக்னமாகவும் இருக்கலாம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த ராசிகளில் லக்னத்துக்கு 4ஆம் லக்ன அதிபதி போய் அமர்ந்திருந்தால் இந்த மாதிரியான அமைப்பு என்று புரிந்து கொள்ளலாம். அதுவும் மிதுனமாக இருந்தால், மிதுனம் என்பது பாருங்கள், மிதுனத்தில் 4ஆம் அதிபதி அமர்ந்திருந்தால் காற்றோட்டமாக இருக்கும் அவருடைய வீடு. அதுவே கன்னி ராசியில் 4ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருந்தால் முன்பக்கம் காலி இடம் இருக்கும் கன்னியாக இருந்தால். தனுசு ராசியாக இருந்தால் வீட்டிற்கு முன் பக்கம் மின்கம்பம் அமைந்திருக்கும். அதுவே மீன ராசியாக இருந்தால் வீட்டிற்கு பக்கத்தில் நீர்நிலைகள் அமைந்திருக்கும். இவ்வாறு இந்த 4 உபய ராசிகளில் 4ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருந்தால் அவர்கள் எந்த அமைப்பில் வசித்து வருவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம்
என்பதை நீங்கள் இந்த ராசி கட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இதுபோன்ற பலவிதமான ஜோதிட குறிப்புகளை நான் உங்களுக்கு தினமும் கூறி வருகிறேன். நீங்கள் இதை குறித்து வைத்துக்கொண்டு நீங்களும் பாருங்கள், பலருக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனல் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேர என்பதை தெரிவித்துக்கொண்டு, அடுத்த பதிவில் ஒரு புதிய விளக்கத்துடன் காண்போமாக என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இதை முடிவடைகிறது. வணக்கம்.